ஹலோ ஆல், வெல்கம் டு ஷரண்யாஸ் ஹெல்தி ரெசிபீஸ். இன்றைய நாட்களில் நம்ம எல்லோரும் பதப்படுத்தப்பட்ட மிக மிக ஊட்டச்சத்து குறைந்த வெள்ளை அரிசியை தான் பயன்படுத்திட்டு வரோம். பல வகையான பாரம்பரிய நாட்டு அரிசி ரகங்கள் காணாமல் போயிடுச்சு. அதோட விளைவு பல நோய்கள் திரும்ப திரும்ப நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்குது. உலகத்திலே சிறந்த உணவான அரிசி இன்றைக்கி மோசமான உணவாக மாறிடுச்சு. பாரம்பரிய நாட்டு ரகங்களை கண்டுபிடிச்சி அதை உணவில் சேர்த்திக்கிறது மட்டும்தான் அதற்கான ஒரே தீர்வு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாப்பிள்ளை சம்பா அரிசி அப்படிங்கிற ஒரு பாரம்பரிய அரிசி ரகம். அந்த காலத்தில் இளவட்டக்கல் அப்படின்னு ஊருக்கு நடுவில் ஒரு கல் வச்சுருப்பாங்க. ஊர்களில் நடக்கிற திருமணங்களில் மாப்பிள்ளை அந்த இளவட்டக்கல்லை தூக்கணும், அப்போ தான் கல்யாணம் நடக்கும். இந்த நிகழ்ச்சிக்காக திருமணத்திற்கு தயாராகிற எல்லா மாப்பிள்ளைங்களும் இந்த அரிசியை சாப்பிட்டு உடம்பை பலப்படுத்துவாங்களாம். அதனால தான் இதற்கு பேர் மாப்பிள்ளை சம்பா அரிசி. அது மட்டும் இல்லாமல் சங்க காலத்தில் மன்னர்கள், அவங்க போர் வீரர்கள், அப்புறம் விருந்தாளிங்களுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அரிசியை 8 மணி நேரம் குறைஞ்சது ஊற வைக்கணும். அப்போ தான் இதில் இருக்க ஃபைட்டிக் ஆசிட் கண்டென்ட்டை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அந்த ஃபைட்டிக் ஆசிட் கண்டென்ட் நம்ம வயிற்றுக்கு டைஜஷன் ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணிடும். ஸோ நான் இப்போ ஆல்ரெடி இதை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த தண்ணியை வடிகட்டி இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அரிசி ஊற வச்சுருந்தேன். அதுக்கு 8 கப் தண்ணி அப்புறம் பால் ரெண்டும் கலந்து சேர்த்துக்க போகிறேன். நான் 4 கப் தண்ணி 4 கப் பால் சேர்த்துக்கிட்டேன். பால் கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசியை ஆட் பண்ணணும். எப்பவுமே இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி ரகங்கள் நார்மலாகவே அரிசி ஆகட்டும் தண்ணீர் கொதித்ததுக்கு அப்புறம் தான் போடணும். அப்போ தான் அரிசி நல்லா வேகும். இப்போது இதை ஒரு 15 நிமிஷம் கைவிடாமல் கிளறணும். அப்போ தான் இது கொஞ்சம் திக்காகும். இந்த அரிசி உங்கள் மசில்ஸு, நர்வ்ஸு, பிளட்டு இது எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். நர்வஸ் ப்ராப்ளம் எது இருந்தாலும் இது க்யூர் பண்ணிவிடும். அது எந்த அளவுக்குன்னா பேரலிசிஸ் வந்தவங்களுக்கு கூட இது குணமாக சான்சஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது அவங்கக்கிட்ட ஒரு பாசிட்டிவான க்ரோத்தை நீங்கள் பார்க்கலாம். இதில் கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லது. பாயாசமாக இல்லாமல் தண்ணி ஊற்றி வச்சு அதமாக சாப்பிட்லாம். இப்போ நல்லாவே திக்காயிடுச்சு. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. க்ரீமியாக பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஒரு அருமையான கலரில். இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்திக்க போகிறோம். ஏன்னா சூடான பாலில் நாட்டு சக்கரை சேர்க்கும்போது அது சீக்கிரமே திரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு பனங்கல்கண்டு, பனங்கருப்பட்டி இது எப்படி பிடிச்சாலும் ஓகே, அதை சேர்த்திக்கலாம். அதை பொடி பண்ணி சேர்த்திக்கலாம். இது சுத்தமான நாட்டு சக்கரை. இதில் எந்த கல்லும் மண்ணும் கிடையாது. அதனால் நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் பாகை எடுத்து அந்த பாகை சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் தேங்காய் அரை மூடி தேங்காயிலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ, திக்காக வேணும்னா திக்காக, இல்லாட்டி லூஸாக வேணும்னா லூஸாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தி ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்தி நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். உங்களோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சையை நெய்யில் வறுத்து அதை சேர்த்திக்க போகிறோம். முந்திரி பருப்பு, திராட்சையை நல்லா ஃபஸ்ட்டு முந்திரியை சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் வறுத்த உடனே திராட்சையை சேர்த்து அது கொஞ்சம் பபுள் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே மேலே கார்னிஷ் பண்ணிவிடுங்க. உங்களோட ரொம்ப டேஸ்டியான மாப்பிள்ளை சம்பா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பாயசம் பண்ணும்போது அடிக்கடி இந்த அரிசிங்களை சேர்த்துட்டு உங்களோட ஹெல்த்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த அரிசியை ஆன்லைனில் வாங்குறதுக்கான லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.